கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியின் சார்பில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. நீட்டே வேணான்றதா உங்களுடைய நீட் இருக்கணும். பட் ஆனால் அங்க அண்ணா ஹசாரி, இங்க சோனம் வாங்சூர், அங்க இளைஞர்கள், இங்க இளைஞர்கள், அங்க ஆம் ஆத்மி வந்துச்சு, ஆம் ஆத்மியில இருந்த தீப்கே இங்க வர்றாரு. அப்ப என்ன கனெக்ஷன் இது? முதலமைச்சர் அவர்களும் சொல்லிட்டாரு, ஊழல் செயல விட மாட்டேன், நான் பார்த்துக்குவேன். அவர் வந்தது ரொம்ப எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஊழல்வாதிகள் திருப்பி கட்சியில் சேர்த்து வச்சிருக்காரு. அவங்க எப்படி உங்களை ஊழல் செய்யாம விடுவாங்க? விஜய் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமா புதுசா நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இப்போ நீங்க உள்ளிட்டவங்க இளைஞர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் கட்சி தொடங்குறது. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாடு முழுவதும் நீட் தேர்வு விவகாரத்தில் நடந்த இந்த குளறுபடியை கண்டித்து கரப்பாம்பூச்சி கட்சியினர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். தமிழகத்திலையும் கூட தமிழ்நாடு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியின் சார்பில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. ஏன், இதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற பல கேள்விகள் இருக்கிறது. நம்மோடு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய நிறுவனர், தலைவர், வழக்கறிஞர் திரு பிரம்ம பாலசுப்ரமணியம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேசிய அளவில் இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாம் நடத்துறீங்க. முதல்ல அவங்களுக்கும் இப்போ அபிஜித் தீப்கே அவங்களுடைய அமைப்புக்கும் உங்களுக்குமான அந்த வேறுபாடு என்ன? நீங்களும் தமிழ்நாடு கரப்பாம்பூச்சி கட்சின்றீங்க, என்ன வேறுபாடு? இல்லை, வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அமைப்பாக இருக்காங்க. நம்ம ஒரு அரசியல் கட்சியாக இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு அரசியலுடைய கண்ணோட்டத்தோட தான் அந்த கட்சி நாங்கள் தொடர்ந்து இது பண்ணுறோம். அமைப்புன்றது வேறு, அரசியல் கட்சின்றது வேறு. அந்த புரிதல் முதல்ல எல்லாருக்கும் வரணும். அவங்களுடைய எடுத்த உடனே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற நேம் வந்து எதனால் வந்துச்சு உங்களை யாருக்கும் தெரியும் ஏற்கனவே. சரி, அவங்க அமைப்பார் தொடர்ந்து அதை வலியுறுத்தி எப்படியாவது நீட்டை வந்து ரத்து செய்யணும். அதே மாதிரி மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை வந்து எப்படியாவது பதவி நீக்கம் செய்யணுன்ற ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து வந்து பயணம் பண்ணுறாங்க. ஒரு அமைப்பாக இருந்தோம் அப்படின்னும் பொழுது அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இவங்க அமைப்பு ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து ஒரு தான் இருப்பாங்க, திருப்பி அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, இவங்க போனாலும் நம்ம அப்படி தான் அவங்க அடைக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்காங்க. ஏற்கனவே இந்த கிசானுக்காக ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் இருந்தாங்க. ஒரு ஆண்டு காலமாக இந்த ப்ரொட்டஸ்ட் போராட்டம். இப்போது நீட் தேர்வு வந்து ரத்து பண்ணணும், தொடர்ந்து மாணவர்கள் வராங்க. அவங்க ஃபார்மர்ஸ்ன்றவங்க எல்லாமே வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் நல்லா இருந்தாங்க. இப்போ வந்து முழுக்க இளைஞர்களாக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. அபிஜித் தீப்கேன்றவர் வந்து யூஎஸ்லேருந்து, நம்ம இந்தியாவை சார்ந்தவர் தான், யூஎஸ்லேருந்து இந்த விஷயத்துக்காக வந்து ஆர்ப்பாட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சோனம் வாங்சிங் சொல்லிட்டு அவர் வந்து தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கவர். அவரும் வந்து எங்களோட சேர்ந்துட்டு சப்போர்ட் பண்ணி இந்த நீட்டை வந்து ரத்து பண்ணுறதுக்காக இருந்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஒரு வயது முதிர்ந்தவர் தொடர்ந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க வித்தவுட் ப்ராப்பர் பர்மிஷன் சொல்கிறாங்க. ஹைகோர்ட்டுக்கு வந்து பெடிஷன் போட்டு ரிட்டில் கேட்குறாங்க. ஹைகோர்ட் சொல்கிறாங்க கவர்மெண்ட் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த பெடிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. மீன்வேல் இந்த ஏற்கனவே நடந்த இந்த கிசான் போன்ற இந்த ஃபார்மர்ஸோட ப்ரொட்டஸ்ட் மாதிரி இந்த நீட்டோடைய ப்ரொட்டஸ்ட் இப்போ நடக்கிறதும் நீர்த்து போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் ஜந்தர் மந்தர்லேருந்து பார்லிமெண்ட் நோக்கி போனாங்க. பார்லிமெண்ட் கேட்டு வந்து இன்றைக்கி சாத்திட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு கலவர சூழலுக்கு வந்திருக்கு. கலவர சூழலுக்கு இளைஞர்களை இது தள்ளி இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டாம். ஏன்னா வந்து நீட் தேர்வுக்காக போராட்டம் பண்ணீங்க, அவர் அமைச்சர் பதவி விலகுன்றது தான் உங்களுடைய கோரிக்கையும் அவங்களுடைய கோரிக்கையும் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு நீட் தேர்வு நடந்து அது ரிசல்ட்டே வெளியில் வந்துருச்சு, அதை மாணவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் மாணவர்களுக்காக நாங்கள் சொல்லிட்டோம் இல்லையா, அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு இந்த நீட் தேர்வுன்ற மூலையில் நீட் தேர்வுன்ற 2 வகையில் இருக்குது. இப்போ நம்மளுடைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, ஐசிஎஸ்சி இன்டர்நேஷனல் சிலபஸும் இருக்குது. நம்மளுடைய மாணவர்கள் வந்து அதிகமாக ஸ்டேட் போர்டில் இருக்காங்க. சிபிஎஸ்சின்றக்கூடிய அந்த சிலபஸில் நல்ல செல்வந்தர்கள் அவங்களுடைய குழந்தைங்களை வந்து சிபிஎஸ்சிலையும் ஐசிஎஸ்சி போர்ட்லையும் போடுவாங்க. ஒரு சிலர் கீழே அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தையுடைய நாலேஜ் அதிகமாக கெயின் ஆகணுன்றக்காக சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து அதிகமான ஃபீஸ் கட்டி போய் சேருவாங்க. ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இருக்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எழுதக்கூடிய நீட்டுடைய சிலபஸ் பார்த்திங்கன்னா என்டையர்லி சிபிஎஸ்சி பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டேட் போர்டு மெட்ரிக்கில் இருக்கவங்க அந்த சிலபஸை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் உட்காந்து எழுதும் பொழுது அவங்களால அதை ஈடு கொடுத்து பண்ண முடியாது. அதனால தான் வந்து ஃபெயில் ஆகிறாங்க. ஒரு ஆண்டு காலம் போகுது, வயசு போகுது, அவங்க கல்வி இது போகுது. நீட்டே வேணான்றதா உங்களுடைய நீட் இருக்கணும். பட் ஆனால் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த எஜுகேஷன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் வினாத்தால் கசிஞ்சிருச்சு அப்படின்றதான் இந்த ப்ரொட்டஸ்ட்கான அடிப்படை நோக்கம். அதை அரசே ஏற்றுக்குச்சு, தேர்வை ரத்து பண்ணிச்சு, கடும் நடவடிக்கை. ஹெலிகாப்டர்லேயே போய் கொஸ்டின் பேப்பர் வைக்கிறாங்க சார். அதுக்கப்புறம் அமைச்சர் ராஜினாமா பண்ணணுன்றது சரியா? அமைச்சருடைய இதுதான் இருக்குது. ஹெலிகாப்டர்லேயே போய் இறங்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்து யோசிக்கிறாங்க. இப்போது போட் இருந்துச்சுன்னா விட்டா கப்பலில் கூட போகிறவங்க ராக்கெட்டில் கூட போய் இறக்குப்பாங்க. அப்போது அவங்க ஒரு வினாத்தில் வந்து கசியுது அப்படின்னா யாரோட முக்கிய காரணமாக இருக்கணும்? அவர் அது இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து அதை பற்றி பேசவே இல்லையே. நம்ம நாட்டோட பிரதமர் அதை பற்றி விஷயம் அந்த வார்த்தை கூட பேசலை. கல்வித்துறை அமைச்சருடைய பிறந்தநாள் கல்வித்துறை அமைச்சர் வந்து பாராட்டுறார். உங்களால் தான் வந்து நாட்டுடைய கல்வி கட்டமைப்பு பெருசாக வளர்ந்துருக்குன்றார். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக உட்காந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க.
ஒரு ஸ்டேட்டில் வந்து பண்ணாங்க. 20 நாட்கள் மேலே வந்து அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காங்க. இது எதையுமே அவர் கண்டுக்கவே இல்லையே. ஸோ இது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் கலைஞ்சு போயிடுவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. பிரதமர் எப்படி வந்து ஆட்சி பிடிச்சாரு, மக்கள் வந்து ஓட்டு போட்டனால தானே பிஜேபி ஆட்சிக்கு இருக்கு, அதனால தான் ஒரு பிரதமராக இருக்காரு, தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இருக்காரு. அப்போ மக்கள் வந்து ஏதோ ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களே, என்னதான் சொல்லி செவிய கூட சாட்சி கேட்கக்கூட இல்லையே. ஓகே, இப்போது சோனம் வாங்சோ அவர்கள் போய் களத்தில் நிற்கிறாரு. அவர் ஒரு சமூக ஆர்வலராக அவர் போய் களத்தில் நிற்கிறார். அப்படியே அங்கே போய் காக்ரோச் பார்ட்டி போய் அப்படியே அவர் கூட சேர்ந்து அவர் கூட போராட்டம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வருது. அவர் தனியாக தான் போராடுறாரு. அதில் பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுத்துக்க நீங்களாம் ட்ரை பண்ணுறீங்களோ? பொலிட்டிக்கல் மைலேஜ் நீங்கள் இப்போ வந்து ஒரு விஷயமா வந்து பார்க்குறீங்க. ஆம் ஆத்மி பார்ட்டின்னு ஒன்று இருந்துச்சு. 2012 அதே ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அப்போது இருக்கக்கூடிய அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து உட்காந்தாரு. அதுக்கப்புறமா வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆம் ஆத்மி வந்து டெல்லி தலைமை கேபிட்டல் ஆஃப் இந்தியாவை வந்து கைப்பற்றினாங்க. திருப்பி அடுத்தடுத்த மாநிலங்கள் பஞ்சாப்ல வந்தாங்க. இப்போ ப்ரொட்டஸ்ட்ன்ற வகையில் நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கணுன்ற எண்ணம் வந்து முதல்ல உங்களுக்கு இல்லை. இப்போ நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தமிழ்நாடு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் நாளைக்கு அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தான் மாற போகிறாங்க. இப்போ அபிஜித் தீப்கேக்கு அந்த ஆசை இல்லாமல், ஏன்னா அவர் ஆம் ஆத்மியோட சேர்ந்து வேலை பார்த்தவர், இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணணும்னா, அபிஜித் இப்போ கூப்பிட்டு, அப்போ உனக்கு இந்த ஆசை தானப்பா இருக்குது, இதனால தானப்பா நீ பண்ணுறேன்னு சொல்லி டாக்டர் நீங்கள் கேட்டுடலாம். அமைப்புன்னு போகும்பொழுது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நிறைய க்ளாஸஸ் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேட்குறது. இப்போ நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பதிவு பண்ணதுக்கு அவ்வளோ க்ளாஸஸ் கேட்டாங்க. இப்போ அபிஜித் தீப்கே வந்து இது கொண்டு வரணும், இந்த அரசியல் கட்சி நீங்கள் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவார், நீட் என்ற ஒரு போராட்டத்தில் வந்து பண்ணியிருக்கேன், மக்களுக்காக நின்று இருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லி வரணும். இது ஒரு முழுக்க எய்மே பார்த்தீங்கன்னா 2029 பிஜேபி ஆட்சி மத்தியில் இருக்கக்கூடாது, ஆட்சி மாற்றத்தை மாற்றி ஆகணுன்ற இளைஞர்களுடைய ஒரு ஆரம்ப கட்டம் தான் இது மூவ்மெண்ட். இளைஞர்கள் தன்னிச்சையாக வர்றாங்களா, இல்லை அண்ணா ஹசாரே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்தார், அது மாதிரி இப்போ சோனம் வாங்சோ ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நீங்கள்லாம் பின்னாடி இருந்து பிஜேபியை வீழ்த்த நடக்கக்கூடிய சதியா? இது சதின்னு சொல்ல முடியாது, மக்களுக்கு நல்லது தான் நினைக்கிறோம். இப்போ பிஜேபி இதுவும் பாருங்க, அப்படியே பாருங்க, அங்க அண்ணா ஹசாரே, இங்க சோனம் வாங்சோ, அங்க இளைஞர்கள், இங்க இளைஞர்கள், அங்க ஆம் ஆத்மி வந்துச்சு, ஆம் ஆத்மியில இருந்த தீப்கே இங்க வர்றாரு. அப்ப என்ன கனெக்ஷன் இது? இங்கே கனெக்ஷன்ஸ் சொல்கிறதுல வந்து கனெக்டிவிட்டி இது ஒரே லைனாக வருது. அப்போ வந்து பிஜேபி ஆட்சி நீங்கள் வந்து கவுக்க நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அனைத்து இயக்கங்களும் ஆரம்ப காலத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி சரின்னு சொல்லி தான் பிஜேபிக்கு வந்து உறுதுணையாக இருந்து பிஜேபி வரணும்னு நினச்சாங்க. பிஜேபி வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு என்ன நலன் பண்ணிட்டாங்க, வெளிநாடு பயணங்கள் அதிகமாக போகிறாரு, அதிகமாக நான் வந்து கல்வி முனைகளை கொண்டு வந்தேன், இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தேன் எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு குழந்தைங்களுடைய கல்வி இது, இந்த விஷயத்தையும் அவரால் ஒழுங்காக அது பார்க்க முடியல பொழுது அதுக்கப்புறமா எப்படி ஒரு மாற்று மக்கள் பார்த்து எவ்வளோ வகையான சிலபஸ் இருக்குது இங்கே இந்தியாவில் இல்லாத கல்வியா உலக நாடுகளில் இருக்குது. இங்கே மேற்படிப்புக்கு வேணால் சிலர் வேணால் போவாங்க, அடிப்படை கல்வின்றது இந்தியாவில் போதுமான அளவு இருக்குது, அதான டேட்டா சொல்லுது. அமித்ஷா அவர்கள் நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பகிர்றாரு. என்ன பகிர்றாருன்னா, எல்லா மாணவர்களும் 2 மொழி இல்லாமல் வேற ஒரு மொழி, இந்தியாவில் ஒரு மொழி கற்றுக்கணும். அவர் யார், கல்வித்துறை அமைச்சரா? அவருடைய இலாக்காவை அவரு உள்துறை அமைச்சருடைய வேலையை பார்க்கறது விட்டு கல்வித்துறையோட அவர் இலாக்காவே மாறிய அவர் அதை பத்தி பேசணும். அதுக்கு தான் இருக்காரு தர்மேந்திர பிரதான் சார். உள்துறை அமைச்சர் அதை பேசலாம் சார். உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு பணியில் மக்கள் கட்டமைப்பு பார்க்கறது வந்து சொல்றது வேற. மத்திய கல்வித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு. ஹிந்தி திவாஸ் தினத்துல ஹிந்தி கத்துக்குன்னு அவர் பேசுறாரு. அதுல ஒண்ணு மாதிரி தான் இதுவும் 3ஆம் மொழி வேணா கத்துக்குங்க அப்படின்றது. சார் எல்லா மினிஸ்டரும் பேசுறாங்களே. இல்ல மினிஸ்டர்ஸ் வந்து பேசுறது இது பண்ணா இப்போ ஒரு ஓப்பனா வந்து அவருடைய இலாக்கா விட்டு இன்னொரு இலாக்கா வந்து எதுக்கு பேசணும் அவசியமே கிடையாது. அப்ப இருக்கிறது வந்து ஏற்கனவே நீங்க ப்ரொடக்ட் பண்றீங்க, திருப்பி வந்து மாணவர்களை வந்து ஸ்க்ரூ அப் பண்றான விஷயம் தானே இருக்கு. இப்ப கத்துக்கூடன்னு சொல்ல விருப்பப்பட்ட விஷயங்களை யார் வேணா செய்யலாம். சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கு கேள்வி கேட்டார் சார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் ராஜ்மோகன் பதில் சொல்றாரு. என்ன முதலமைச்சர் டிபார்ட்மெண்ட்ல தலையிடுறீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? சட்டமன்றத்தில் நடக்கிற கேள்விகள்ன்றது வேற, வெளிப்படையாக பொதுமக்கள்கிட்ட இது வந்து நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை வந்து குழந்தைங்களுக்கு அப்புறமா ஏற்றுக்கணும் ஏற்கனவே இருக்குங்க சிலபஸில், அது கூட உங்களுக்கு தெரியாதா? இப்போ சேர்ந்துருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்களாம் திடீர்னு அப்படியே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வருது, அப்படியே எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. அப்போ எந்த அடிப்படையில் இவங்க ஒன்று சேர்ந்துருப்பாங்க? இப்போ ஏதோ ஒரு மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, திடீர்னு வந்த உடனே கரப்பாம்பூச்சி அப்படின்னு தலைமை நீதிபதி சொல்கிறாரு, அதை வச்சு ஒரு இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிக்கிறாங்க, கடன்னு போய் சேர்றாங்க, அடுத்து போராட்டம்ன்றாங்க, நேரில் வராங்க, மையடிக்கிறாங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு பின்னணியில் ஏதோ ஒரு ஆலோசனையோடு நடக்குது அப்படின்ற கேள்வி ஏற்படுத்துறேன். ஒரு எழுச்சி தானே. இப்போது ஒருத்தர் வந்து இவங்களை இயக்குறாங்க அப்படின்னா இவ்வளோ பேரை வந்து இயக்க முடியாதுல்ல, இவ்வளோ பேர் வாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல.
ஒரு எழுச்சி எல்லாமே ஒரு மாற்றத்தை விரும்புறதுனால தானே வராங்க. ஆம் ஆத்மி வேற வகையில மறுவடிவம் எடுக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க சார். சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு 1000 இருக்கலாம், லட்சங்கள் இருக்கலாம். இந்த எல்லாத்தோட விடை வந்து இப்போ 2029 தெரிஞ்சிடும். இல்லை சார், நீங்கள் 2029 பேசுங்க. என்ன களத்தில் வந்து தேர்தலில் போட்டியிட போகிறீங்களா? இப்போ அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு கட்சியாக மாதிரி போட்டியிட போதா? அப்போ ஆட்சியை மாற்றுறது மட்டும்தான் நோக்கம் அப்படின்றதோட தான் நீங்கள் வரீங்க, அப்படிதான்? இன்னைக்கு இருக்க டேட்டுக்கு நம்ம கான்வர்சேஷன் அவங்கள வச்ச வரைக்கும் இப்போ வந்து நம்ம இந்த நீட்டுக்கும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை வந்து பதவி நீக்க செய்யறது மட்டும் நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஃபியூச்சரில் அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கூட மாறலாம் அப்படின்றது எனக்கு தான் நாங்கள் இருக்க இந்த அபிஜதீப் கேவோ இல்லை சோனோக்கிட்டேவோ இல்லை வந்து ரத்னாகிட்ட பேசும்போது அவங்க இதுதான் சொன்னாங்க. இப்போது இயக்கம் சார், நாங்கள் வந்து இந்த இயக்கத்தை எப்படியாவது இந்த என்ன விஷயத்துக்காக நம்ம இப்போ ப்ரொட்டஸ்ட்க்கு உட்காந்துருக்கோமோ அது முதல்ல வெற்றிகரமாக முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறமாக பார்ப்போம். வேணா பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்து இதுவாகுனா அது மாதிரி நம்ம மாற்றலாம். இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லை. இப்போது நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுற எண்ணத்தில் மட்டும் தான் சார் இருக்கோம். நாங்கள் நீங்கள் இது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாற்றிருக்கீங்க, மேபி ஃபியூச்சரில் இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்கிறோன்ற விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. நேபாளத்தில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சியவே மாற்றினாங்க. அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இங்கே ஏதோ ட்ரை பண்ணுறீங்களோ? பண்ணுறீங்களோ 2 வித்தியாசம் இருக்கு. பண்றாங்களோ பண்றீங்களா? தமிழ்நாடு கரப்பாம்பூச்சி வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஒரு காங்கிரஸ் ஒண்ணு பண்றாங்க, நீங்க கேட்கல. இப்போ காங்கிரஸ் பண்ணணும் பொழுது அதே இதை வந்து என்ஆர் காங்கிரஸ் பண்றது இல்ல. இப்போ காங்கிரஸ் பண்றாங்க, என்ஆர் காங்கிரஸ் இப்ப நீங்க கேட்கலாமா? அவங்க இந்த விஷயம் பண்றாங்க. அங்க போராடுறவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டர், ஆனா நீங்களும் தமிழ்நாடு கரப்பாம்பூச்சி கட்சின்னு வச்சிருக்கீங்க. நான் தான் கேட்கிறேன், அப்ப அவங்க நோக்கம் என்னன்னா நேபாளத்தோட ஆட்சி மாற்றத்தை இப்படி ஏற்படுத்தியாச்சு, அப்ப இந்தியாவில ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இளைஞர்கள் ஒண்ணு சேர்க்கிறாங்களோ? இல்லை, கண்டிப்பாக வேணா மாற்றத்தை விரும்பினால்தான் இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. எழுச்சி ஏற்பட்டு சொல்ல முடியும், அந்த புரட்சியை சரின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் கூட அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் ரன் பண்ண முடியல. மற்ற நாடுன்றது வேறு, இந்தியான்றது வேறு. இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடுன்னு சொல்கிறாங்க. புரட்சி எப்பவுமே என்டர்டைன் பண்ணுறது இல்லை சார். புரட்சி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ ஒரு மாற்றம் எப்படி வரும்? அப்போ அந்த மேலே இருக்க இந்த ஆளுமை தன்மைகள் வந்து கேள்வி கேட்கலன்னா அது தேர்தல் வாக்குரிமை ஜனநாயகம் சார். வாக்குரிமை தான். அப்போ நாங்கள் இங்கே வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பண்ணுறோம், எங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கல, இந்த ஆட்சியாளர்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப கொடுமை கொடுக்குறாங்க, ஹிட்லர் ஆட்சி மாதிரி இருக்கு, அப்ப எங்களுக்கு பிடிக்கும் போது மக்களோட உரிமை சார். இது எங்களுக்காக தான் நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து நாங்க உட்காரல. இல்ல, இந்த இளைஞர்கள்லாம் இன்னைக்கு சொல்றாங்களே ஹிட்லர் ஆட்சின்னு, அப்ப இந்த இளைஞர்கள்லாம் 2014 இருந்து எங்க சார் இருந்தாங்க? 2014 இருந்து மோடி தான் சார் ஆள்றாங்க. இப்போ இன்னைக்கு திடீர்னு வந்து ஹிட்லர் ஆட்சியான்னு பேசுறாங்க. ஒரு பொட்டஸ்டன் வந்துருச்சு, எழுச்சி வந்துருச்சு, இவ்வளோ பேர் வந்து சேர்ந்துட்டீங்களே, இவ்வளோ பேர் பண்ணீங்க, நீங்கள் கூட சப்போர்ட்டராக இருப்பீங்க. இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க, உங்களால் அந்த வாய்ஸ் அவுட் வெளியே பண்ண முடியாது. ஒருத்தர் ரோட்டில் வந்து கத்தி எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த இஷ்யூ இருக்குது, நீங்களாம் கொண்டு வாங்கின பொழுது பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? சப்போர்ட் பண்ணுவோம். பரவாயில்ல, பண்ணுறாங்கப்பா, சந்தோஷமாக இருக்குப்பா. ஏன்னா வெளியே நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அரெஸ்ட் பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, அவங்க வாழ்க்கையை அழிப்பாங்க. நம்மளுக்கு எதுக்கு? நம்ம ஒரு மாதம் சம்பளம் வாங்குறோம், அவங்க பாட்டுருப்போம், யாராவது பண்ணுறாங்க சரி, அவங்க கூட வந்து நம்ம நிற்போம், பரவாயில்ல, நம்ம பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவோம், முன்னாடி போய் நம்ம காலத்தில் நிற்க வேணாம், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கின்ற எண்ணம் இருக்கனால தான் வரல. இன்னைக்கு அந்த இளைஞர்கள் அப்படி பண்ணல. இல்லை, நம்ம தான் கேட்டாகணும், அதனால தான் வராங்க. அடிப்படையில் நீங்கள் கொண்டு போகணும். அடிப்படையில் ஒரு கட்சி அப்படின்றது ஒரு கொள்கை ரீதியாவோ சித்தாந்தம் ரீதியாவோ எப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் மூலமாக கட்சிகள் வளர்ந்தது, உருவான கதைகள் இருக்குது. ஏன் சமீபத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உட்காந்தவங்களாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு இளைஞர் கட்சியெல்லாம் ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு தலைமை நீதிபதி சொல்லிட்டான்றதுக்காக ஒரு இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றதுக்காகவே ஒரு போராட்டங்கள் நடத்துவது சரியா இருக்குமா? ஒரு கொள்கை இல்லாத பாதை சரியா இருக்குமா சார்? அது ஒரு ப்ரொட்டஸ்ட் தானே. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீட்டுனால நிறைய மாணவர்கள் வந்து இறந்துருக்காங்க, நிறைய கஷ்டங்கள் ஏற்படுது அந்த குடும்பத்துல. யாருடைய ஒரு பிரச்சனை சார், இப்போ நீட்டுனால எவ்வளவு பணம் வைத்த முதலைகள் வந்து சம்பாதிக்கிறாங்க தெரியுங்களா? இன்ஸ்டியூட்ஸ் எப்படி வந்துச்சு? இப்போ இந்த நீட்டை மட்டுமே வச்சு ஒரு டியூஷன் சென்டர்ன்றதை மாற்றி இந்த இன்ஸ்டியூட்ஸில் கோடிக்கணக்கான பணங்கள் போகுது. இதெல்லாம் எதனால? யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் வந்து செட் பண்ணி கொடுத்து அந்த நாங்கள் அவங்க தகுதியுடைய மாணவர்கள் போறதா பார்க்கலையா? நீட்ல எக்ஸாம் எழுதி தகுதியுடைய மாணவர்கள் டாக்டர் ஆகிறதா பார்க்கலையா நீங்க? அப்போ நம்ம மாணவர்கள் வந்து ஒருத்தர் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான், அவனால நீட் த்ரூ பண்ண முடியல. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான், அப்போ அவனுக்கு எந்த நாலேஜ் இருக்கும், ஏன் நீட் த்ரூ பண்ண முடியல? அதே தான் சார், யூபிஎஸ்சி எழுதுறான் சார். ஒரு பையன் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆயிடுறான். நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் நல்லா வருவான்னு எதிர்பார்த்தப்ப யூபிஎஸ் ஃபெயில் ஆயிடுறான். அது நம்ம சிஸ்டம்ல இருக்கக்கூடிய விஷயம் சார். அவன் அந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றான்? யூபிஎஸ்சி கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க சிலபஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன எக்ஸாமினேஷன் வேணுமோ இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுல அப்படி இல்ல.
அதில் வர கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேள்விகளில் இந்த கேள்விகள் தான் நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி இவங்க ஏற்கனவே இவங்க படிச்சிருக்க அந்த போர்டில் இருந்த அதே சிலபஸ் வந்து அவங்களால கிளியர் பண்ண முடியும். நான் படிக்காத ஒரு சிலபஸ் கொண்டு வந்து எனக்கு வந்து அதில் கொடுத்து இல்லை நீ பாஸ் ஆகணும், எப்படி சார் பாஸ் ஆக முடியும்? இது யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாகணுன்றதுக்காக தான் இந்த ப்ரொடெஸ்ட். பூனைக்கு மணி கட்டுறதுக்காக வந்தாருக்கு. உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர்கள் வந்து நீதியரசர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாமே கரப்பாம்பூச்சி போல இருக்காங்க, இவருக்கு சரி வரல, வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க, இதுக்கு வந்து வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க, நான் வந்து வேணும்ட்டே சும்மா இருக்கணும், வேலைக்கு போகாம இருக்கணுன்ற எண்ணத்துல இருக்காங்க. அப்போ இது இண்டிகேட் பண்றது இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கவங்க எல்லாம் வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி அதன் மூலமா உண்ணா வந்தவங்களும் சார் இது ஒரு ப்ரொட்டஸ்டாக முன்னெடுத்திருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்க்கு வந்து யார் உட்காரணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் குழந்தைங்க உட்காரணும், இல்லை அவங்க பேரண்ட்ஸ் உட்காரணும். யாருக்கு இந்த மெடிக்கல் நான் டாக்டர் ஆகணுன்ற கனவுல இருக்கவங்க வந்து உட்காரணும். இங்கே போராட்டத்தில் இருக்கவங்க யாரும் வந்து இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு டாக்டர் ஆகிறேன். காங்கிரஸ் நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் நாடாளுமன்றத்தை முடக்கிட்டு இருக்காங்க நீட் விவகாரத்துக்கு. ஒரு கட்சி அவங்களும் குரல் கொடுக்குறாங்களே, காங்கிரஸும் போராடுது, நீங்களும் போராடுறீங்க, அப்போ நீங்கள் எதுக்கு சார்? காங்கிரஸ் போராடுறதுனா உள்ள இருந்து காங்கிரஸ் ஒன்றும் பண்ண முடியலையே. காங்கிரஸ் என்ன நடக்குது, நம்மளால எதுவும் பண்ண முடியலையே, ஏதோ ஒன்று பண்ணல. சரி, அப்போ நம்ம பண்ணாத விஷயத்த வெளியே இளைஞர்கள் பண்ணுறாங்க, அவங்க சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம், கூட இருக்கோம், நாங்களும் சப்போர்ட் பண்ணோம். சார் காங்கிரஸ் வந்து நின்று முடக்கம் பண்ணுறாங்க, அதில் என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க கேட்கிற கேள்வி எல்லாமே பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கு. அப்ப என்ன சொல்றீங்க, பிஜேபி கூட சேர்ந்து உங்களுக்கு எதிராக இருக்கு? இல்ல இளைஞர்களுக்கு எதிராக இருக்கு, அதனால ப்ரொடெஸ்ட் பண்றோம். அதனால சார் ப்ரொடெஸ்ட் பண்றோம். ஏன் ப்ரொடெஸ்ட் பண்ணி நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவா நான் கேள்வி கேட்க முடியாது. இப்ப நீங்க காங்கிரஸ்னு சொல்லுங்க, உங்களுக்கு எதிராக நான் கேள்வி கேட்கிறேன். நான் காங்கிரஸ் சொல்லவே இல்லையே, எங்க பேரே வரல, தமிழ்நாடு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியாச்சு. காங்கிரஸ்ன்ற பேர்ல வந்து உட்காந்து பேசி கிட்ட. இப்போ விஜய் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமா புதுசா நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இப்போ நீங்க உள்ளிட்டவங்க இளைஞர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் கட்சி தொடங்குறதுடைய நோக்கம். முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமா பணம் இல்லாம ஆட்சியை பிடிக்கலாம், அரசியல் பண்ண முடியுன்ற ஒரு கட்டமைப்பை காமிச்சிட்டார். ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் அதுதான் ஒரு நடுக்கமாயிருச்சு. அப்போ மக்களோட தேவையான ஒரு மாற்றம் வேணும், நல்ல ஒரு அரசாங்கம் வேணும். அதுக்கு அடுத்த கட்டத்தை வந்து நம்மளுடைய நாட்டை கொண்டு போகணுன்ற எண்ணம் தான் மக்களுக்கு இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வந்த உடனே ஓட்டு போட்டுடுறாங்க. ஓட்டு போட்டதுக்கப்புறமா திருப்பி அவங்க திட்டுறாங்க, என்னப்பா ஆட்சி பண்ணுறது சரியில்லையப்பா, ஃபுல்லாக ஊழல் அடிக்கிறாங்க, நம்ம பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க, கேட்டால் இவ்வளோ கடன் வாங்கினேன்னு சொல்கிறாங்க, இந்த கடன்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியலையப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இவர் என்ன சொல்கிறாரு, யாரும் வந்து லஞ்சம் கொடுக்க வேணாம், ஊழல் பண்ணவங்களை வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த கட்சியை ஆரம்பிச்சுன்னு சொல்லி கேட்குறீங்களா, இந்த கட்சியோட நேம் தமிழ்நாடு கரப்பாம்பூச்சின்ற காரணம், இந்த கட்சியை ஆரம்பித்த காரணம் முதலமைச்சர் அவர்களும் சொல்லிட்டார், ஊழல் செயல் விட மாட்டேன், நான் பார்த்துக்குவேன். அவர் வந்தது ரொம்ப எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஆனால் ஊழல்வாதிகள் திருப்பி கட்சியில் சேர்த்து வச்சிருக்காரு. அவங்க எப்படி உங்களை ஊழல் செய்யாமல் விடுவாங்க? நான் தூயவன் சொல்லி சொல்கிறாருங்க சார், தூயவர் தான். எதுக்கு வந்து தீயவர்களை சேர்த்துக்கிறீங்க? அவங்க ஏற்கனவே ஊழல் செஞ்சு வரவங்க. ஆமாம் சார், ஊழல் செஞ்சு ஊழல் சேர்த்துட்டு அவங்க வந்து கண்டிப்பாக ஊழல் செய்து நினைப்பாங்க, சும்மா விட மாட்டாங்களே. ஒரு எம்எல்ஏ பதவி வேண்டாம், அவங்களோட சொத்தை காப்பாற்றணும் தான் இந்த கட்சியில் வந்து சேர்றாங்க. எவ்வளோ பேர் மாட்டு கட்சியில் வந்தாங்க, எவ்வளோ பேர் வாயு இழிச்சாங்க, இவங்களாம் வரவே மாட்டாங்க, 4 சீட்டு அடிக்கிறதே பெரிய விஷயம், விஜய் வந்து தோத்துருவார், இப்படிலாம் தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சிஎம் ஆன உடனே எல்லாருமே வந்து வெக்கமே இல்லாமல் போய் சேர்றாங்க, நல்லது தான். ஆனால் ஊழல் செய்கிறதுக்கு இவங்களே விடமாட்டேன்னு சொன்னால் செஞ்சவனெல்லாம் நிற்பாங்க. இல்லை, அதை தாண்டி அவங்க இன்னொரு கட்சியில் இருக்கப்போ ஊழல் செஞ்சுருக்கலாம், வழக்குகள் இருக்கலாம். இந்த நிர்வாகம், அதாவது தாவேக்க நிர்வாகம் அதை அலோவ் பண்ணுதா அப்படின்னு தானே பார்க்கணும். அவங்க அலோவ் பண்ணலைன்னா இங்கே எப்படி ஊழல் செய்ய முடியும் சார்? நிர்வாகம் இப்போ அங்கே ஊழலுக்கு அடிப்படையே அங்கே பார்ட்டி ஃபண்டு, இங்கே பார்ட்டி ஃபண்டு இல்லை, அப்புறம் எப்படி உங்க ஊழல் செய்ய முடியும்? பார்ட்டி ஃபண்ட் இந்த டிஃபரன்ஸ் சார். எனக்கு ஒரு இலாக்கா வந்து இருக்கு இல்லைங்களா, பார்ட்டி ஃபண்ட் தான் ஊழலினுடைய அடிநாதம், நரம்பு. இல்ல, பார்ட்டி ஃபண்ட் பார்ட்டியை வந்து முன்னேற்றதுக்கு இவர் வரும்போது என்ன சொல்லிட்டாரு, எனக்கு என்கிட்ட நான் பீக்ல இருக்கேன், என்னோட பார்ட்டியை வந்து நானே பார்த்துக்கணும், சொந்த செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவங்க அந்த இலாக்காக்கு போயிட்டு பார்ட்டி ஃபண்டு கொடுங்கன்ற பேர்ல கேட்கறதுன்றது வேற. பார்ட்டி ஃபண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாரு. பார்ட்டி ஃபண்டு வாங்கி பார்ட்டி கொடுக்கணும், ஆனா இவரோட குடும்பத்துல வளர்த்துக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் எல்லாமே ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட தகுதி என்ன இருந்துச்சு, அவருடைய குடும்ப கட்டமைப்பு என்ன இருந்துச்சு, அவருடைய பேங்க் பேலன்ஸ் என்ன இருந்துச்சுன்னு அப்போ பார்க்கணும். இன்னைக்கு டேட்டு பார்த்தா பேங்க் பேலன்ஸ் 0 மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் வந்த சொத்துக்கள் எப்படி வந்துச்சு, பினாமி பேர்ல எப்படி இருக்கும், அவங்களுடைய மொத்த குடும்பத்தை லிஸ்ட் எடுத்து பாருங்க. முன்னாடி இருந்த அமைச்சர் சொல்றேன். எல்லாருமே ஒரு மைண்ட் செட்னா ஒரு அரசாங்கம் மாறிடுச்சு, அரசாங்கம் மாறினோன்னே எல்லாமே கரெக்டாக ஆயிரும். அதிகாரிகள் மாறல, அதே அதிகாரிகள் தானே இருக்காங்க, வேற ஒரு இடத்துக்கு அதிகாரி மாற்றி போட்டுருப்பாங்களே. மாற்றி இருக்க அதிகாரிலாம் பண்ணுவாங்க, தெரிஞ்ச அதிகாரி மாதிரி வராங்க, நம்ம தெரிஞ்சவன் தான், கொஞ்சம் பண்ணுப்பா, கொஞ்சம் இது பண்ணுப்பான்னு சொல்லுவோம். அதுதான் சார் ஊழல். அரசாங்கக்கிட்ட ஒரு பில்லு போட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து செக் அண்ட் டிடியை வந்து எழுதி கொடுக்குறாங்களே சார், பணியே செய்யாம நிறைய இடத்துக்கு செக் போயிருக்கு, பேமெண்ட் கிளியரா இருக்கு, கான்ட்ராக்ட் ரோடே போடாம எல்லாம் அது முந்தைய ஆட்சியில் இருந்திருக்கு, அதெல்லாம் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ
தாவேக்கு அரசு அமைந்த பிறகு பத்திரப்பதிவு ஆஃபீஸில் தொடங்கி லஞ்சம் இல்லை அப்படின்னு காமன்மெண்ட் சொல்கிறாங்க, இல்லைன்னு மறுப்பீங்களா? சார், வாங்குறதுக்கு பயப்படுறவங்களும் இருக்காங்க, வாங்குறவங்களும் தான் இருக்காங்க. இப்போ கூட வாங்க, நம்மளே ஒரு இடத்துக்கு போவோம், கையோட காட்டுறேன், தொடர்ந்து போன வாங்குறாங்களே என்ன மட்டும் பாருங்க சார். வாங்கிட்டு தான் திருத்த முடியாது. இல்லை சார், ஒரு நாள் டாஸ்மாக்ல 10 ரூபாயை ஒரு நாள் திருத்த முடியாது. ஆனால் உங்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்தா திருத்த முடியும்னு இந்த அரசு தான் நினைக்குது. அப்போ நாளைக்கு இன்னைக்கு வாங்கிட்டு இருப்பான், நாளைக்கு வாங்க முடியாதுல்ல சார். சம்பள உயர்வு கொடுத்தா டாஸ்மாக் நடக்கிற இன்னைக்கு வரைக்கும் அது பேரை வந்து மாற்றிட்டாங்க. பாட்டில் திருப்பி கொடுத்துட்டா 10 ரூபா கொடுத்துருவோம். இப்படி தானே 10 ரூபா இன்னைக்கு வாங்கிட்டு தானே இருக்காங்க. ஒயின் ஷாப்ஸ் எல்லாத்தையும் வந்து தனியார் மயமாக ஆக்கிடுவோம், கவர்மெண்ட்டே வேண்டாம். இது ஏற்கனவே அப்படிதான் இருந்துச்சு. அப்பதான் வந்து நாமும் இந்த கள்ள சாராயங்கள் அதுலேயே வந்து டாஸ்மாக் வருது. ஏடிஎம்கே ஆட்சியில் வேண்டாம் இவங்க வந்து மாதிரி பண்ணாங்க சொல்லி ஏடிஎம்கே வந்து மாத்துறாங்க. திருப்பி வந்து பழையபடியே மாத்துற மாதிரி ஆயிடுது இல்லை. இதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரைவேட்டாக மாற்றுறது பண்ணும்போது அதர் கண்ட்ரிஸில் இருக்க மாதிரி சூப்பர் மார்க்கெட்டை நாங்கள் வச்சு சேல் பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம். முக்கியமான வருவாய் அதுலேருந்து வருது சார். அந்த வருவாய் வரனால இது எப்படி நம்ம விட்டுட்டா வேற எந்த வகையில் வருவாய் ஈட்டுறது அப்படின்ற எண்ணத்தை வந்து யோசிக்கணுமே தவிர்த்து, இந்த ஆலைகளை வந்து மாற்றுவோம், தனியார் மயம் வந்து கொடுப்போம், தனியார் மயம் நம்ம கொடுத்தாச்சுன்னா விஷயங்கள் வர நினைக்கிறாங்க. விஷயங்கள காட்சிகளை மாறாது, இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகமாக உருவாகும். டாஸ்மாக் நிர்வாகத்தில் சீர்திருத்தத்தில் ஒன்றா இதை பார்க்குறாங்க. டாஸ்மாக் அப்படின்னாலே வந்து மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குது, தமிழ்நாடு எப்படி இருக்குது, கேரளா எப்படி இருக்குது, பாண்டிச்சேரி எப்படி இருக்குது, தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் ஒன்று தானே இந்த சீர்திருத்தத்தெல்லாம். அந்த சீர்திருத்தத்தை செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க? இப்போது மற்ற மாநிலங்களை வந்து கம்பேர் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். நம்ம பக்கத்தில் இருக்க மாநிலமான கேரளா எடுத்துக்கிறோம், ஆந்திரா எடுத்துக்கிறோம். கேரளா அரசு தான் நடத்துது, அரசு நடத்துது. பாண்டிச்சேரியில் தனியாக நடத்துகிறாங்க. அது இல்லாமல் அரசு வந்து கல்லுக்கடைகளும் வச்சுருக்காங்க. கல்லுக்கடை, அந்த கல்லுக்கடைகளிலும் வந்து அந்த கல்லு வந்து அருந்துறவங்களுக்கு தனியாக ஒரு மக்கள் இருக்காங்க. இந்த ஒயின் ஷாப்பில் போய் லிக்கர் வாங்குறவங்க தனியாக இருப்பாங்க. அது டோக்கன் போட்டு. அது இல்லாமல் நீங்கள் கேரளா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட வந்து இந்த செல் போடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவங்க அரசாங்க ஊழியர்கள்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எங்கள் அரசாங்க ஊழியர்ன்ற பேர்லேயே உங்களுடைய சம்பளம் பார்த்து 8000 ரூபா தான். அதனால தான் அவங்க காசு எடுக்கிறது. 25% 25% எவ்வளோ சார் ஆச்சு? ஒரு 12000 ரூபா தான் சார் வருது. அதில் குடும்பத்தை எப்படி நடத்துவார்? இல்லை, ஆக்சுவல் சேலரி உங்களுக்கு 12 ரூபா இந்த பேசிக் அதுலேருந்து மாற்றிருக்காங்க. இப்போ அது சின்ன குடும்பம் நடத்த முடியும். இன்றைக்கி இருக்க விலைவாசி எவ்வளோ சார் இருக்குது? அவங்களும் மனிதர்கள் தானே. இப்போது ஒரு 700 கடையில் வந்து 3 சொன்னாங்க. அவங்கள வந்து வேறு வேலைகளை வந்து மாற்றம் செய்தோம் அப்படின்றாங்க. ஒரு வருவாய் அதிகமாக ஈட்டக்கூடிய ஒரு டாஸ்மாக் ஊழியர் நிறுவனத்தில் அப்போது அவங்களுடைய ஊழியர்களுக்கு இவங்க நல்லபடியாக சம்பளம் கொடுத்தா தானே அவங்க அந்த விஷயத்தில் நம்ம மாறுவாங்க. இப்போது மது வேணான்றதான் எந்த ஒரு அரசினுடைய டாப் பாலிசி அதுதான். ஆனால் அது வரைக்கும் மது இல்லாமல் ஒரு சமூகம் இருந்தால் அது வந்து வேறு போதை வஸ்துக்களை தேடும் அப்படின்றக்காக தான் அரசே மது விற்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றதும். ஆக்சுவலாக இதனுடைய பேரே மது விலக்குத்துறை, மது இல்லாத ஒரு துறை தான். அதுதான் வந்து இப்போ மது டீல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இவங்களை கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஒரு 50,000 ரூபா 60,000 சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு வேணுன்ற பஞ்சப்படி பயணப்படி வீடு வீடெல்லாம் கொடுத்தா அது சரியா இருக்குமா? அரசு அதை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்காது. அதனால தான் வந்து மொத்தமாக அந்த மது கடைகளே வந்து மூடிருங்கன்றாங்க. சுத்தமாகவே மூடிருங்க. அதுக்கு பிறகு நாம் தமிழருக்கு சொல்கிறாங்க பாருங்கள், கல்லு கடை வச்சுருங்க. திருப்பி என்ன ஆகும்? கல்லு கடை வச்சா திருப்பி சாராயம் காசுவாங்க. கல்லில் வந்து போதை வஸ்துக்களை வந்து கலந்து கொடுக்குற நிலைமை ஆயிரும். ஒன்று மது நீங்கள் சொன்ன மாதிரி மது விலக்குன்னு இருக்கு இல்லையா, டோட்டலாக மது விலக்கிடணும். இல்லை இந்த அரபு நாடுகளில் இருக்க மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் குறிப்பிட்ட மட்டும்தான் அது விற்கணும். அந்த இடத்துல இருந்து வெளியே வரவங்க அங்கேயும் வந்து மது அருந்திட்டு வரணும். கையில் கொண்டு வந்து அவங்க வந்து லைசன்ஸ் இல்லை, இல்லைன்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம்டாச்சுன்னா அப்போ மக்களை வந்து மாற்ற முடியும்ல. இப்போ அவங்க வந்து வேலைக்கு வந்து கரெக்டாக போக ஆரம்பிப்பாங்களே. உடல் சோர்வு நீக்க தான் நான் வந்து மது உட்கொள்றேன்னு சொல்லி விஷயங்கள் வந்து மாறும்ல. இது மது விற்பனை மட்டும் பார்க்குறீங்க. மது விற்பனை இல்லாமல் எவ்வளோ போதை வஸ்துக்கள் நம்ம ஊரில் வந்துச்சு. நிறைய சிறுவர்கள் வந்து கெட்டு போகிற காரணமே இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் மது குடிச்சா அது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிடுவோம், இந்த கஞ்சா போன்ற அந்த புகையிலை பொருட்களை மாற்றி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மாற்றியே விட்டுட்டாங்க டோட்டலாகவே. அவ்வளவு ஈஸியாக இருக்குது. என்னுடைய அலுவலகம் வந்து இங்கே ஸ்பென்சரில் இருக்குது. அங்கே வந்து பக்கத்தில் இருக்க காவல்துறைக்கு எவ்வளோ தெரியும் கஞ்சா உட்கொள்றாங்க, இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க, டேப்லெட் போகிறாங்கன்னு. அவனுக்கு இங்கே அது அவங்களுக்கு பிடிக்கவும் முடியல, அவங்கள மாற்றவும் முடியலையே. கண்ணெதிர்க்க இருக்க ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சார், வேறு எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்களுடைய மூளையே ஒழுங்காக செயல்பட மாட்டேது. என்ன பண்ணுறாங்க, யார் இருக்காங்க, அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கையா, தாயா கூட தெரியாத அளவு ஆகிருக்கு போதை வஸ்துக்கள். போதைப் பொருட்கள், போதை வஸ்துக்கள் நம்ம ஊரில் வந்துருச்சு. அது யார் மூலியமாக வருது? அந்த நபர்களை வந்து உடனே NDPS கேஸ் பயங்கரமாக இருக்குது. இப்போ யாரும் ஈஸியாக வந்து பெயில் கொடுக்குறதில்ல கோர்ட்டில். ஒரு கஞ்சா கேஸில் வந்து ஒரு அரெஸ்ட் ஆனாலே அவர் பெயிலுக்கு வந்து 60 days ஆகுது. 45 to 60 days தான் கழிச்சு தான் பெயில் கொடுக்குறாங்க. இனிஷியலாக ரிமாண்ட் ஆனோடனே உடனே அந்த கேஸை வித்தின் இயர் ஆஃப் டைமுக்குள்ளே ட்ரையல் கொண்டு வந்து அதுக்கு கன்விக்ஷன் கொடுக்குறது இது பண்ணுறேன்னு இருக்காங்க. அதை இன்னும் ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கம்மியாயிரும். தமிழகத்திலையும் தமிழக அரசையும் எதிர்த்து நீங்கள் போராடுவீங்களா? அடுத்தடுத்து
தமிழக அரசு கிட்ட வந்து எதிர்த்து நாங்கள் போராடுறோன்ற சொல்கிறத விட சார், மக்களுக்கு நல்லது பண்ணாங்கன்னா நாங்களும் வந்து எங்களுடைய பக்கத்துலேயே நாங்கள் பாராட்டி வந்து போட்டிருக்கோம். சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் மன்னியரசு அவர்கள் வந்து மாணவர்களுடைய விடுதியில் சாப்பாடு தரமாக போடலைன்னா எனக்கு உடனே வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்புங்க, உடனே அவங்களை வந்து பணி நீக்கம் செஞ்சுருவோம்னாங்க. முதலமைச்சர் கூட வந்து சென்ற வாரம் போய் பார்த்தாரு, விடுதி போய் பார்த்தாரு. எந்த ஒரு முதலமைச்சரும் விடுதி போய் பார்த்தது இது வரைக்கும் கிடையாது. புதுசாக விடுதி கட்டினா வந்து திறக்கிறதுக்கு வேணா போவாங்களே தவிர்த்து மாணவர்களுடைய உணவு என்ன கடந்த ஆட்சியில் மு க ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க. விடுதி திறக்க காலைல போகும்போது பாப்பாரு, பார்க்கும்போது இவருக்கு திடீர்னு போயிருக்காரு சார். திடீர்னு போயிருக்காரு. இதே விடுதி இங்க இருக்க விடுதியை திறந்து வைக்க போனாரு. அதுக்கப்புறம் வந்து சுற்றுப்பயணம் போறப்போ ஒரு விடுதியை பார்வையிட்டார். அது பற்றின காட்சிகளும் இருக்கு. விஜய் மட்டும் முதல்ல போல. அதாவது ஏற்கனவே இதை ஃபிக்ஸ் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் போய் பார்க்கறதுன்றது வேற, நான் வெளியே இருந்து நான் போகும்போது நிப்பாட்டுப்பா நான் பார்க்கறப்பா சொல்ற விஷயம் வேற. செட்டப் அப்படின்னு சரிங்களா? ஆமாங்க சார். அதனால தானே அந்த அரசு வந்து கவிழ்ந்துச்சு. இல்லைன்னா அந்த அரசு வந்துருக்குமே. அரசு கவிழ்ந்த காரணமே அதனால தானே. அதே மாதிரி அவர் திருப்பி முன்னாள் முதல்வர் அவருக்கு வந்து ஜெயிக்காத காரணம் இதுதான். அவருடைய தொகுதி பொண்ணு அந்த அளவு மேம்பாடு பண்ணி வச்சிருந்தார். மக்களையும் அவரை வந்து திருப்பி ஜெயிக்க வைக்கல. ஆட்சியே வேணான்றதுக்காக தானே இது பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னா நல்லது செய்தால் நாங்கள் கூட இருந்திருப்போம் சார். கெட்ட செல்லும் போது யாராவது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டு தான் ஆகணும். இவர் தான் சொல்கிறார், யாரும் எங்களை கேள்வி கேட்கறதே கிடையாது, என்னுடைய ஒரே எதிரி திமுக மட்டும் தான் சொல்கிறாரு. ஆட்சிக்கு வந்து எதிரின்றாரு. எதிரியே இல்லையே, நீங்கள் தான் இப்போ மேலே இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு அவர் எதிரியாக வந்து பார்த்துட்டு இருக்கணும்? நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டே போகலாமே. இப்போ இந்த மாதிரி தவறுகளை யார் சுட்டி காட்டுறது? யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றார். அப்போ நாங்கள் இருந்து குரல் கொடுத்தானே ஆகணும். நாங்கள் ஒரு அமைப்பாக இருந்து குரல் கொடுத்தோன்னா 10-11 போயிடுவோம். இப்போ மக்களுக்கு மாற்றம் வேணும், அது ஒரு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்றப்போ விஜய் வந்துட்டாரு. அப்புறம் எதுக்கு புதியவரா நீங்களா வரீங்க? இப்போ கேள்விகள் வந்து யார் சார் கேட்கறது? யாருமே என்ன கேள்வி கேட்க கூடாது. அப்ப தவறு வந்து பண்ணிட்டு அதிமுக இருக்கு. இல்ல சார், ஒரு புதிய மாற்றம் இல்லன்ட்டாரு. அது விஜய் சொல்றது இல்லன்ட்டாரு. அவரு இவங்க சொல்றாங்க, அவர் எப்படி என்ன சொல்லுவாங்க, அவங்களாம் எனக்கு கணக்குலயே இல்லை, லிஸ்ட்லயே இல்லன்ட்டாரு. அப்ப யார் தான் உங்களுக்கு கேள்வி கேட்கறது? மக்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் நல்லது நடக்கலன்னும் பொழுது அப்போ யார் உங்க காதுல உங்க செவிகள் வந்து சொல்லுவாங்க? அந்த விஷயங்களே போக மாட்டது இல்லை சார். திமுக சொல்லாம அதிமுக சொல்லாது நீங்க சொல்லி போயிருமா சார் விஜய்? நாங்கள் நிற்போம் சார் களத்தில். மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து சும்மாடி வருவாங்க, ஒரு கேமராமேன் நிற்கிறது, கை காமிச்சிட்டு போகிறது, இவ்வளோதான். நாங்கள் அப்படி இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் தானே இப்போ ஒரு ப்ரொடெஸ்ட் அங்கே டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, நிறைய கேள்விகள் எங்களோடு இணைந்து நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. அடுத்தடுத்து உங்களுடைய பயணம் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். வணக்கம்.